யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான இரவு வணக்கம். தமிழ் தென்றல் நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக தமிழ் இலக்கண பகுதிகளில் நாள்தோறும் 20 குறு வினாக்களோடு மாலை 5 மணிக்கு ஒரு தேர்வை நீங்க எழுதுவீங்க. அந்த தேர்வுக்கான விளக்க காணொலியை அன்றைய தினம் இரவு 8 மணி அளவில் விளக்க காணொலி, அதாவது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வழங்கப்படும். அதன்படி இன்றைக்கு நீங்க தேர்வு எண் 18 எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த நாளில் நீங்க எழுதின தேர்வு எண் 18க்கான விளக்க காணொலியை இப்போ பார்க்க போறோம். ஸோ தேர்வு எண் 18 பாருங்க, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுகிற பகுதியை எடுத்து வந்திருக்கோம். ஸோ அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் வாங்க குள்ள போயிடலாம். ஸோ முதல் கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்க. இதுதான் கேள்வி. சரியான இணை எது அப்படிங்கிறதுதான் கேள்வி. பரிந்தோம்பி, பரிந்து கூட்டல் ஒம்பி கொடுத்துருக்காங்க. இந்த ஓ அப்படிங்கிறத குறிலா கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன இருக்கணும், நெடிலா இருக்கணும். ஏன்னா பரிந்தோம்பி ரெட்டை கொம்பு போட்டிருக்கோம். ரெட்டை கொம்புனா இங்க ஓம்பின்னு முடியும். ஓம்பினா பாதுகாத்து அப்படின்னு. பரிந்தோம்பி காக்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்கே துணைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஓம்பின்னு வர வேண்டிய இடத்துல ஒம்பின்னு வந்திருக்கு. அப்ப இது தவறானது. வழி ஒழுகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஓ பாத்தீங்கன்னா நெடில் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க ஒத்த கொம்பு தான் இருக்கு. அப்ப என்ன வரணும், ஓ குறில் தான் வரணும். இப்போ வழி கூட்டல் ஒழுகின்னு இருக்கணும். அப்ப இதுவும் தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நற்சிரம் அப்படிங்கிறது நன்மை கூட்டல் திறம்னு பிரிச்சிருக்காங்க. இது ஒரு சரியான பிரித்தெழுதல் தான். ஸோ இதற்கான விதியை நான் சொல்லித்தரேன். ஆனா இது சரியான இணை. புல்லுரு, புல்லுரு, அதுல புல்லுரு லுருங்கிறது குறிலா இருக்கு. ஆனா ஊருன்னு சொல்லி இங்க நெடிலா போட்டிருக்காங்க. அப்ப இதுவும் ஒரு தவறான பிரித்தெழுதல் தான். சரியா? அப்போ இந்த இடத்துல பிரித்தெழுதுறதுல 3வது கொஸ்டின் மட்டும்தான் கரெக்டா இருக்கு, நற்சிரம் அப்படிங்கிறது. சரி, இது எப்படி சார் கரெக்ட் அப்படின்னா அதற்கான விளக்கம் பாருங்க. நன்மை அப்படிங்கிறது பண்பு பெயர் புணர்ச்சி. அப்போ நன்மை கூட்டல் திறம்னு வரணும். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பண்பு பெயர் புணர்ச்சினா அதுல 8 வகையான விதிகள் இருக்குன்னு. ஈறுபோதல், இடைவுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன் ஒற்று இரட்டல், முன்னின்றமை தீர்தல், இனமிகள், இணையவும் என்பவும் பிறவும் பண்புக்கு இயல்பே. பண்பு பெயர் புணர்ச்சியில வரக்கூடியதுதான். பண்பு பெயர் புணர்ச்சினா ஒரு 8 வகையான புணர்ச்சி விதிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த வகையில நன்மை கூட்டல் திறம் அப்படிங்கிறதுல முதல் விதியான ஈடுபோதல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தி நன் கூட்டல் திறமும் மாத்திரம். நன் கூட்டல் திறம் அப்படின்னு மாறுது. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நகர ஈற்று மெய்யெழுத்து ஒன்று இருக்கு. அப்ப நகரம் இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி இந்த ஒரு விதி பயன்படுத்திட்டேன். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, இது போயிடுச்சு. இதுக்கு அடுத்து இந்த நகரமை வந்தா அந்த இடத்துல ஒரு மாற்றம் நடக்கும். அதாவது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தா நகரம் வந்து வறுமொழியின் முதல் எழுத்தா தகரம் வந்தால், வறுமொழியின் முதல் எழுத்தா தகரம் வந்தா அங்க என்ன நடக்கும்னா இந்த நகரம் லகரமாக தெரியும். இந்த நகரம் என்ன மாறும், லகரமா தெரியும். அப்ப பண்பு பெயர் புணர்ச்சி முடிஞ்சிருச்சான்னா முடியல. அதனுடைய கண்டிஷன் அடிப்படையில பண்பு பெயர் புணர்ச்சியில ஒரு கண்டிஷன் சொன்னோமா, முன் நின்ற மெய் தெரிதல்னு. அந்த முன்னின்ற மெய்த்தெரிதல் விதிப்படி நகரம் லகரமாக மாறுகிறது. என்ன சார் ஒரே குழப்பமா இருக்க அப்படின்னா, முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படிங்கிறது பண்பு பெயர் புணர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு விதி. ஆனா அந்த முன்னின்ற மெய் எதுவா தெரியணும், அதாவது இந்த நகரம் எந்த மெய்யா மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் தான் என்னது, நிலைமொழியில நகரம் வந்து வறுமொழியில தகரம் வந்தா இந்த நகரம் லகரமாக தெரியும் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல நகரம் லகரமாக தெரிஞ்சிச்சு. இப்போ முன்னின்ற மெய்த்தெரிதல் விதிப்படி நல் கூட்டல் திறமும் மாறிடுச்சா? ரைட். இப்ப அடுத்த ஒரு விதி இருக்கு. என்ன விதினா, நிலைமொழியில லகரம் வந்திருக்கு, வறுமொழியில தகரம் வந்திருக்கு. இப்படி வந்தா ல புணர்ச்சி படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல இந்த இல்லு இற்றா மாறிடும், இந்த இத்தையும் இற்றா மாத்திரும். இல்லும் இற்றா மாறிடும், இந்த இத்தையும் இற்றா மாத்திரும். அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல நல் நற்சிரம் அப்படின்னு மாறுது. நற்சிரம். அப்போ இந்த இடத்துல முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படிங்கிற விதியும் பண்பு பெயர் புணர்ச்சியினுடைய 2 விதி, ஈறுபோதல்ங்கிற விதியும் முன்னின்ற மெய்த்தெரிதல்ங்கிற விதியும் பயன்படுத்தியிருக்கோம். இது போக லகர புணர்ச்சியில் இருக்கக்கூடிய
லகரம் சகரமாக மாற்றக்கூடிய விதியும் பயன்படுத்தி நற்சிரம்னு மாற்றிருக்கோம். அப்போ இதுதான் கரெக்ட். பண்புபெயர் புணர்ச்சியின்படி நன்மை கூட்டல் திறம் நற்சிரம்னு மாறும். மூணாவது ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, சி கரெக்டா இருக்கு. மற்றதெல்லாம் ஒரு சின்ன எழுத்துக்கள் தான் மாற்றும். அதனாலதான் கேர்லெஸ் மிஸ்டேக்னு சொன்னேன். கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம எழுதணும்னா சின்ன சின்ன இந்த மாற்றங்களை தெளிவா பார்க்கணும். ரைட்டா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? வாங்க, ரெண்டாவது கொஸ்டின். சரியற்ற இணையை தேர்க. சரியற்ற அப்படின்னாலும் அது தவறான இணை அர்த்தம். அதாவது இன்டைரக்ட் மறைமுகமா அந்த கொஸ்டினை கேட்கறாங்க. சரியற்ற இணைனா தவறான இணை. சரி, தவறானது எதுன்னு பார்ப்போமா? எல் அரு எல் குட்டல் அரு, இது கரெக்ட் தான். எல்லரு, எல்லரு அப்படின்னா அது எல் அரு. அடுத்தது அரும்பெறல், அருமை குட்டல் பெறல், இதுவும் கரெக்ட் தான். மை விகுதி. அரும்பெறல் அருமை பெறல். அடுத்து புகுந்தீங்கு, புகுந்தீங்கு அதுல தீ நெடிலா இருக்கு, ஆனா ஈ குறிலாக போட்டிருக்காங்க. அப்பல பார்த்து அதே தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் ரெண்டு கொஸ்டினுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா இங்க நெடிலா இருக்குது, இங்க குறிலா இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? ஈ நெடில் வரணும். மாத்தி போட்டிருக்காங்க. புகுந்து குட்டல் ஈங்குன்னு வரணும். அப்ப இதுதான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பெண் அணங்கு, பெண் கூட்டல் அணங்கு, இது கரெக்டா பிரிக்கப்பட்டிருக்கு. பெண் கூட்டல் அணங்கு, இந்த இன்னும் அமைஞ்சாதான் நேமம் மாறிடுமே சார் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். தனிக்குறில் முன் ஒற்று வந்தால் ரட்டும்னு விதி இருக்கு. அப்போ பெண் அப்படிங்கிறது இன்னொரு இன் உருவாகி அந்த பெண் அணங்குங்கிற வார்த்தையா புணரும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? சி மட்டும்தான் தவறாக பொருந்திருக்கு, மற்ற எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்ப சரியற்றதுன்னு கேட்டிருக்கதால ஆன்சர் என்ன பண்ணும்? சி. ரெண்டாவது கொஸ்டினுக்கும் ஆன்சர் சி தான், ஒன்னாவது கொஸ்டினுக்கும் ஆன்சர் சி தான். ரைட். அடுத்து மூணாவது கொஸ்டின் வாங்க. கூற்று வெளி உலகில், வெளி கூட்டல் உலகில், இது உடம்படுமை புணர்ச்சி ஆகும் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். உடம்படுமைனா என்ன சார் அர்த்தம்? வெளி கூட்டல் உலகில். அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும், நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருக்கும். அதாவது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து என்ன? லீ. இதை பிரிச்சா என்ன வருது? இல் கூட்டல் ஈ. கடைசி எழுத்து உயிரெழுத்தா, வருமொழியின் முதல் எழுத்து என்னவா இருக்கு? உயிரெழுத்தா இருக்கா? ரெண்டு உயிரெழுத்துக்கள் ஒன்னோடு ஒன்னாக இணைய முடியாது. அப்படி இணைவதற்காக ஒரு மெய்யெழுத்து புதியதாக தோன்றும். அதற்கு பேர் தான் உடம்படு மெயின் பேர். அது பேர் தான் உடம்படு மெய். இந்த ரெண்டையும் உடன்படுத்துவதற்காக வரக்கூடிய மெய், ஒட்டு வைப்பதற்காக வரக்கூடிய மெய், அதுக்கு பேர் தான் உடம்படு மெயின் பேரு. அப்ப கரெக்ட் தான். இது ஒரு உடம்படு மெய் புணர்ச்சி, கூட்டு கரெக்ட் தான். சரி, காரணம் என்ன கொடுத்துருக்காங்க? நிலைமொழியின் ஈறு வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருப்பின் அவற்றை புணர்க்க வரும் மெய் உடம்படு மெய்யாகும். கரெக்ட் தான். நாம இப்ப சொன்ன விஷயத்தை தான் மேல கொடுத்திருக்காங்க. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும் பொழுது அவற்றை சேர்ப்பதற்காக வரக்கூடிய ஒரு மெய் எழுத்து தான் உடம்படு மெய். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. மூணாவது கொஸ்டினுக்கும் ஆன்சர் சி தான் வச்சிருக்கிறாங்க. முதல் 3 கேள்விகளுக்குமே சி ஆப்ஷன் தான் வைக்கப்பட்டிருக்கு. உடம்படுமைக்கான புணர்ச்சி விதி என்ன சொல்லி பார்ப்போமா? ஈ ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விரு மையும். இதான் உடம்படுமை புணர்ச்சி. ஈ ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விரு மையும். இதுதான் விதி. ரைட். சோ மூன்றாவது கேள்வி முடிஞ்சுதா? அடுத்து நான்காவது கேள்வி. தவறான இணைகள் எத்தனை உள்ளன? தவறான இணைகள் எத்தனை உள்ளன? கேள்வியை நல்லா கவனிங்க. பற்பல, பல கூட்டல் பல, இது கரெக்ட். பல பல, பல கூட்டல் பல, இதுவும் கரெக்ட். பல பல, பல கூட்டல் பல, இதுவும் கரெக்ட். அதாவது இதிலே கொடுத்திருப்பாங்க. பல சில என்னும் இவை தம்முன் தாம் வரின் ஒரு விதி கொடுத்திருக்கோம். போன வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன். பல சில விதிகள்னு கூகுள்ல போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். பல சில என்னும் இவை தம்முன் தாம் வரின் இயல்பும் மிகலும் அகரம் ஏக லகரம் ரகரமாக தெரிதலும். அதாவது நிலை இயல்பாகவும் உணர்ந்து வரும், மிகலும்னா வல்லெழுத்து மிகுந்தும் வரும். இயல்பா வந்திருக்கா பல பலன்னு, வல்லின் எழுத்து மிகுந்து வந்திருக்கா பல பலன்னு, இயல்பாகவும் வரும் மிகுந்தும் வரும். அகரம் ஏக, அகரம் ஏகனா இந்த பலங்கிறதுல இயல் கூட்டல இருக்குமா, இந்த இதுல அகரம் கட்டு பல்லுன்னு நிற்கும், பல் கூட்டல் பல. இப்ப என்ன ஆகுமா, இந்த லகரம் சகரமாக தெரிதலும். அப்ப என்ன ஆயிடுச்சு, பற்பலன்னு வந்துச்சா, அதுவும் ஆன்சர் தான். அப்ப இதுவும் கரெக்ட் தான். பல்பல இது வராது, நாலாவது வராது, நாலாவது வராது. அப்போ 3 கரெக்டா இருக்கு, 4வது தப்பா இருக்கு.
கேள்வி என்ன? தவறான இணைகள் எத்தனை உள்ளன தான் கேள்வி. தவறான இணைகள் எங்க எத்தனை இருக்கு? 1 மட்டும்தான் இருக்கு. 4வது மட்டும் தப்பு. இல்லையா? 1 மட்டும். சார் பல்பல வரலாமா? ஆப்ஷன்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அகரம் ஏக லகரம் சகரமாக திரிதலும் இருக்கு. அகரம் கெட்டு லகரம் சகரமாக தெரியக்கூடியதுதான் இருக்கு தவிர பல்பல அப்படின்னு சொல்லி என்ன செய்யாது, வராது. அப்ப ஆன்சர் என்ன? பி, 1 மட்டும் தவறு. சரி, ஒரு இணை தவறான இணைகள் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும் இருக்கு. தவறான இணை 1 மட்டும் இருக்கு. ஸோ 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. அடுத்து 5வது கொஸ்டின், சரியான பிரித்தெழுதுக எது கேட்கிறாங்க. சரியான பிரித்தெழுதுக அங்கன் அகம் கூட்டல் கண் அப்படின்னா, சார் இது சரியான பிரிச்சு எழுதிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கா? என்ன இருக்கு? அங்கன்ல 2 சொல்லி இருக்கு, இங்க 3 சொல்லி இருக்கு. அப்ப இது தவறு, கரெக்டும் போட்டக்கூடாது. ஐயா பார்த்த உடனே ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் அதை கவனிக்கணுங்கிறதுக்காக அதை வச்சிருக்கேன். சார் இப்படி சில்லியாலாம் கேட்பாங்களா கொஸ்டின் டிஎன்பிஎஸ்ல அப்படின்னா நீங்க யோசிக்க கூடாது. கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா நாம கவனமா போடணுமா இல்லையா? அதற்காக அந்த பிராக்டிஸ்க்காக தான் இதை வச்சிருக்கேன். இப்ப நீங்க இதை பயிற்சி செய்யும் போதுதான் நீங்க ஒரிஜினல் எக்ஸாம்ல எல்லா ஆப்ஷனையும் ஒரு தடவை நல்லா பார்ப்பீங்க. அப்படி கொஞ்சம் டைம் கொடுத்து ஆன்சர் பண்ணி தான் பண்ண ஆகணும். டைம் கன்சியூம் ஆகுமா அப்படின்னா கவலையே படாதீங்க. டைம் கன்சியூம்னா அவ்வளோ இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், ஒரு பொறுத்துகைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், ஒரு டைரக்ட் கொஸ்டின் எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஸோ அதன்படி தான் நான் உங்களுக்கு டைமர் கூட அப்படிதான் வச்சிருக்கேன். ஆனா டைமரை பொறுத்தவரை ஆவரேஜா 40 செகண்ட்ஸ் வச்சிருக்கேன். 40 செகண்ட்ஸ்ங்கிறது அதிகம் தான். ஒரு பொறுத்துக்க ஒரு கூற்று காரணத்துக்கு தான் 40 செகண்ட். நீங்க ஒரு டைரக்ட் கொஸ்டின் இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்லாம் வந்தா 25 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணணும். ஆனா அதுல நம்ம டைமர்ல வச்சா அது செட் ஆகாது. ஏன்னா வாசிக்கணும், பசங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் டைமர்ல 40 செகண்ட்ஸ் வச்சிருக்கேன். 40 செகண்ட்ஸ்ங்கிறது பொறுத்துகைக்கும் கூற்று காரணத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆவரேஜா சொல்றேன், 40 செகண்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா நீங்க தமிழ்ல 100 கொஸ்டின் போடணும். அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 40 செகண்ட்ஸ்னா 4000 செகண்ட்ஸ் ஆகும் இல்லையா? 4000 செகண்ட்ஸ். 60 செகண்ட் தான் 1 நிமிஷம். அப்படின்னா என்ன ஆகுது? 36 36 66 நிமிஷம். 66 நிமிஷம்னா 60 நிமிஷம் 1 மணி நேரம். அப்போ 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆகுது. 1 மணி நேரம் 10 நிமிஷம். இது வந்து எதுக்கு? தமிழ் போடுறதுக்கு. நான் தான் சொன்னேன்ல, 100 கொஸ்டின் தமிழ்ல போடுறீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம். இந்த 40 நிமிஷம்ங்கிறது அதிகபட்சம் வச்சு நான் போட்டிருக்கேன். ஆனா டைரக்ட் கொஸ்டினுக்குலாம் 25 நிமிஷம் தான் எடுக்கணும். 30 நிமிஷத்துக்குள்ள போடணும். ப்ராக்டிஸ் பண்ணதான் அது வரும். அப்படி போடும்போது நீங்க 1 மணி நேரத்துக்குள்ளேயே தமிழ்ல 100 கொஸ்டினையும் போட்டுடலாம். டைம் கன்சியூம்லாம் பெருசா ஆகாது. ஏன்னா 40 செகண்டே கூடுதலா இருக்கேன். நீங்க டைமர் பாக்குறீங்கன்னா 40 செகண்ட்ஸ் ஓடுறது ஒரு கொஸ்டினை வாசிக்க நீங்க எடுக்கிற நேரம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு என்ன செய்யும்? டைரக்ட் கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆன்சரை 1க்கு 2 தடவை பாருங்க. இப்போ இது கேர்லெஸ் மிஸ்டேக்ல நம்ம பண்ணக்கூடிய தவறா இருக்கும். இது கரெக்ட் கிடையாது. புன்கண் புன் கூட்டல் கண் போட்டிருக்காங்க. ஆனா புண்ணு வரக்கூடாது. புண்மை. புண்மைனா துன்பம்னு அர்த்தம். புண்மை கூட்டல் கண்ணுன்னு குறிக்கணும். மை விகுதி வரணும். ஆனா இங்க கொடுக்கல. இதுவும் தவறானதுதான். அடுத்தது மென்கண். அதே மாதிரிதான் மென்மை கூட்டல் கண்ணுன்னு கொடுக்கணும். ஆனா இங்க மை விகுதி இல்லாம கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானதுதான். அப்போ இதுதான் ஆன்சர். பற்பல அப்படியே பார்த்துட்டோம். மேல கொஸ்டின் விளக்கத்தை வச்சு கீழே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? டி என்பது சரியான விடை. அடுத்தது 6வது கொஸ்டின், தவறான இணையை தேர்வு செய்க. தவறானது எதுன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் செல ஒளியா, முத்தக்கும்பதா இருக்கு. ஒளியா கரெக்டா தான் இருக்கு. வழிக்கரை, வழி கூட்டல் கரை, இக்கு கரெக்ட் தான். அடுத்து அருவிலை, அரும் கூட்டல் விலைன்னு போட்டிருக்காங்க. அருவிலை அருமை கூட்டல் விலை, மை விகுதி வரும். அருமை கூட்டல் விலைன்னு வரணும். ஈறுபோத விதிப்படி இது போயிடுச்சுன்னா அரு கூட்டல் விலைன்னு இருக்கும். விலையில முதல் எழுத்து இடையின் எழுத்துங்கிறதால மேக்சிமம் இடையின் எழுத்துக்கள் வந்தாலே அது இயல்பாக தான் பண்ணணும். அந்த வகையில இது அருவிலைன்னு கொண்டு இருக்கு. ஸோ அப்போ இது அரும்னு கொடுக்கக்கூடாது, அருமைன்னு கொடுக்கணும். இதுதான் தவறானது. நன்மை கூட்டல் களம் நன்கலம், இது கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா அருவிலை. இதுதான் தவறான இணையாக இருக்கிறது. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். இது எந்த விதின்னு உங்களுக்கு தெரியுதா? ரிசீவ் பண்ணுங்க. குற்றியலுகர புணர்ச்சி விதி. என்ன விதி? குற்றியலுகர புணர்ச்சி விதி. குற்றியலுகர புணர்ச்சினா என்ன சார்? நிலைமொழி குற்றியலுகரமாய் இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து
உயிரெழுத்தாக இருக்கும் பட்சத்தில், மறுமொழியினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கணும்? உயிர் எழுத்தா இருக்கணும். கண்டிஷன் இதுதான். அப்படி இருக்கும் பட்சத்துல உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி இதெல்லாம் பொருந்திருக்கு. வந்து குச்சியலுகரம் முதல் எழுத்து உயிரெழுத்து, அப்ப இது கரெக்டு தான். எங்குறை நீர் எங்கு குச்சியலுகரம் உயிரெழுத்து வந்திருக்கு, இதுவும் கரெக்டு தான். உடம்பெல்லாம் உடம்பு குச்சியலுகரம் எல்லாம் உயிரெழுத்து கரெக்டு தான். விதிர்ப்புற்றஞ்சி விதிர்ப்பு குச்சியலுகரம் கரெக்டு தான். அதே மாதிரி இங்க ட்ரூ குச்சியலுகரம் கரெக்டு தான். அப்ப இதுவும் கரெக்டு தான். 4மே கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதுல தவறானது இல்லை, பொருந்தாதது கேட்கறாங்க. அங்க பொருந்தாது எதுவுமே இல்லை. ஆன்சர் என்ன வரும்? எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். அப்ப 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? எதுவும் இல்லை. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வந்துன்னு இருக்கு, இதுல இருக்கிற தூள் இருக்கிற போயிடும், தூள் இருக்கிற என்ன செய்யும்? போயிடும். அப்ப என்ன ஆன்சர் வரும்னா இந்து இத்து வரும். ஏன் இத்து போடுறேன்னு தெரியுதா? அதுல உள்ள போயிருச்சு. போயிட்டுனா அணைந்தான்னு இருக்கு பாருங்க. இப்ப என்ன ஆகும்னா இந்த இத்தும் ஆவும் சேர்ந்து தேன் மாறிடும். இத்து ஆவும் சேர்ந்து என்ன வரும்? தேன் மாறிடும். அதான் வந்து அணைந்தான்னு கொடுத்துருக்காங்க. இதான் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். விதியோட விளக்கம் அதுதான். 7வது கொஸ்டின் முடிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் வாங்க. 8வது கொஸ்டின். கருவிழி கருமை கூட்டல் விழி, இது பண்பு பெயர் புணர்ச்சி கரெக்ட் தான். மை விகுதி வந்தாலே என்ன பேச்சு தான்? பண்பு பெயர் புணர்ச்சி தான். நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியன குறித்து வரும் சொற்கள் பண்பு பெயர்கள் கரெக்ட் தான். பண்பு பெயர்னா எதெல்லாம் குறிச்சு வரும்? நிறம் சுவை அளவு வடிவம் குணம் கொடுக்கல, இருந்தாலும் இதெல்லாமே பண்பு பெயர் தானே. ஒரு கூற்று 1, 2 சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. கூற்று 1, 2 சரி. கருமை கூட்டல் விழி கருவழி பண்பு பெயர் புணர்ச்சி தான். நிறம் சுவை அளவு வடிவங்களை குறித்து வரக்கூடிய சொற்கள் பண்பு பெயர்கள் தான். ரைட். 9வது கொஸ்டின் வாங்க. தவறான இணைகள் எத்தனை உள்ளன? திரும்பியும் அதே மாதிரியான ஒரு கேள்வி. தவறான இணைகள் எத்தனை உள்ளன? உள்ளுரை புரியுது தான். கரெக்ட் தான். உள் கூட்டல் உரை. அப்ப உள் கூட்டல் உரையில எப்படி வந்துச்சு? இந்த இல்லு 2 இல்லு எப்படி வந்துச்சு சார்? 2 இல்லு எப்படி வரும்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதி. தனிக்குறில் முன் ஒற்று, தனிக்குறிலுக்கு பக்கத்துல ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா, நிலைமொழியில வறுமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த ஒற்று இரட்டித்து புணரும். இல் கூட்டல் லூ என்று மாறும். அதான் உள்ளுரை. இது சரியாக இருக்கு. வெள்ளையிறு, வெள்ளையிறுனா வெண்மை கூட்டல் எயிறு, இது பண்பு பெயர் புணர்ச்சி. என்ன புணர்ச்சி? பண்பு பெயர் புணர்ச்சி. என்னாகும்? ஈறுபோதல் விதிப்படி வெண் என்று மாறும். அடுத்ததா நகரம் லகரமாக தெரியும், முன்னின்றமை தெரிதல். அடுத்து எயிறு. எப்போதும் போல தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் கட்டுங்கிற விதிப்படி வெல் 2 இல் வரும், கூட்டல் எயிர்னு மாறும். இது 2 சேர்ந்து லேனு மாறி வெல் எயிர்னு வந்துடும். ஆன்சர் இதுவும் கரெக்ட் தான். அடுத்து எண்கிணங்கள், எண்கு கூட்டல் இனங்கள். குற்றில் உரைச்சல் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். ஸோ அதுல உள்ள பேரும் மீதி இருக்க இக்கும் இதுவும் கீயும் சேர்ந்து கீன்னு மாறிடும். எண்கிணங்கள் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. 2 சொல்லி தான். இதுவும் சரிதான். வேண்டுடல், வேந்து கூட்டல் உடல், இதுவும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோட மீதிதான். இதுவும் சரிதான். அப்ப 4மே கரெக்டா இருக்கு. இங்க தவறான இணைகளே இல்லை. அப்போ எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் ஆன்சர். அதுல தவறான இணைகள் 1 இருந்துச்சு. இங்க தவறான இணைகள் எதுவுமே இல்லை. அப்ப ஆன்சர் என்ன? டி, 9வது கேள்விக்கு. இது எல்லாமே குற்றியலுகர சொற்கள்லையும் பண்பு பெயர் புணர்ச்சியும் வந்திருக்கு. ரைட். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. பிரித்து எழுதுவதில் பொருந்தாததை காண்க. பெருஞ்சிரம் பெருமை கூட்டல் சிரம் கரெக்ட். ஈறுபோதல் விதி. அடுத்ததா ஈறுபோதல் விதி இனமிகல் அப்படிங்கிற விதி. ஈறுபோதல்ல பெரு கூட்டல் சிரம்னு மாறிடுமா? அதுக்கப்புறமா இனமிகள், இனமிகள்னா எச்சுக்கு இனமான இஞ்சு மிகுந்து பெருஞ்சிரம் வந்திருக்கு. இது கரெக்ட். பிரித்தெழுதுவதில் இது கரெக்ட். திண்டிரல் திண்மை கூட்டல் திரள் ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி பெறும். மீதி இருக்கிற நகரம் தகரம் அப்படிங்கிறதால இன்னு இட்ட மாறும். சரி, இந்த இன்னு அப்படியே இருக்கும். இந்த இட்ட மாத்தும். அப்ப திண்டிரல் மாறும். தென்டிரல் அப்படின்னு மாறும். அது கரெக்டு தான். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அதாவது திரும்பி எழுதுவாங்க. திண்மை கூட்டல் திரள். திரள்னா வலிமை, திண்மைனாலும் வலிமை தான். திண்டிரல் தான். திண்மைன்னா உறுதி. மை விகுதி கெட்டு போகுது. அப்ப என்ன வந்துடும்? தின் வந்துருமா? தின் கூட்டல் திரள்னு வரும்.
நிலைமொழியில நகரம் வந்து வறுமொழியின் முதலெழுத்து தகரமாக இருந்தால் இந்த நகரம் ஒன்னாகாது. அந்த நகரத்துக்கு வந்திருக்கக்கூடிய வறுமொழியில வந்திருக்கக்கூடிய தகரம் தகரமாக மாறும். அப்ப என்ன ஆகும்? திண்டிரல் மாறும். இந்த நகரம் ஒன்னும் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த நகரத்தை தகரத்தை மட்டும் தகரமா மாற்றும். இது ஒரு விதி. ரைட். அடுத்து தண்டலில் பதம். தண்டலில் பதம்னா தன்னுன்னு போடக்கூடாது, தன்மைன்னு போடணும். மை விகுதி வரணும், ஆனா அதுல போடல. இது தவறானது. சிறமுகம், சிறம் கூட்டல் முகம், இது கரெக்ட் தான். நகரமை கெட்டு புணர்கிறது. அப்போ சி ஆன்சர். பொருந்தாது. இது ஒண்ணுதான். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம்னு ஒண்ணும், தன் கூட்டல் தளிர் கூட்டல் பதம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் சி 10க்கு. அடுத்து 11. விகார புணர்ச்சியில் சேர்த்து எழுதுவதில் தவறானதை காண்க. விகார புணர்ச்சியில கேள்வி நல்லா உள்வாங்கியவங்க. விகார புணர்ச்சி வாழை கூட்டல் மரம், வாழை மரம், இது இயல்பு புணர்ச்சி, இதுதான் தவறானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தாச்சு. வாழை கூட்டல் பழம் தோன்றல் விகாரம், மரம் கூட்டல் கெடுதல் விகாரம், பொன் கூட்டல் குடம் இன்னும் இட்ட மாதிரி இருக்கா, திரியல் விகாரம். ஆன்சர் என்ன? ஏ. ஏன்னா இதுதான் வாழை கூட்டல் மரம். வாழை கூட்டல் மரம் இது மட்டும் தான் தவறாக இருக்கு. ஆன்சர் இஸ் ஏ 11வது கொஸ்டினுக்கு. அடுத்து 12வது கேள்வி. பண்புப்பெயர் புணர்ச்சியில் சேர்த்து எழுதுவதில் தவறானதை காண்க. தவறானது எதுன்னு கேட்கறாங்களா? பெருமை கூட்டல் பேர் எண்ணு கொடுத்துருக்காங்க. இங்கதான் தவறு நடந்திருக்கு. பெருமை கூட்டலன் ஈறுபதல் விதிப்படி பெரு கூட்டலன் மாறும். ஈறுபதல் விதிப்படி அறிச்சா. இப்ப என்ன ஆகும்னா இடை உகரம் ஈ ஆதல்னு ஒரு விதி இருக்கு. அதன்படி இதுல இருக்கக்கூடிய உகரம் ஈகரமாக மாறும், பெரிய கூட்டலன் மாறும். நிலைமொழி கடைசி எழுத்தும் உயிரெழுத்து, வறுமொழி முதலெழுத்தும் உயிரெழுத்து அப்படின்னா உடம்படுமை புணர்ச்சி ஈ ஐ வழி எவ்வும் வந்திருக்கும். அப்ப ஈ வந்தா யகரமை தான் தோன்றணும். யகரமை தோன்றுனா பெரியன்னு மாறும். ஆனா இங்க என்ன இருக்கு? பேரியன் அப்படின்னு கடைசி எழுத்தை மாத்திருக்காங்க. அப்படி மாற்றக்கூடாது. அப்ப பேரியன்கிறது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. மத்தெல்லாம் ஓகே. பசுமை கூட்டல் கூழ் பைங்கூழ், சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை, செம்மை கூட்டல் ஆம்பல் சேதாம்பல், இது எல்லாமே கரெக்ட் தான். செம்மை கூட்டல் ஆம்பல் சேதாம்பல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறப்பு விதியின் அடிப்படையில தான். மை விகுதி கெட்டு போயிடும், செம் கூட்டல் ஆம்பல்னு மாறும். இப்ப என்ன ஆகும்னா இந்த முன்னின்றமை தேர்தல்கிற விதிப்படி இம் என்னவா மாறணும்? இத்தா மாறும். ஆதிநிலை விதிப்படி இது சேன் மாறும். சே இத் கூட்டல் ஆம்பல் வரும். முன்னின்றமை தேர்தல் விதியும் ஆதிநிலை விதியும் ரெண்டு விதியும் பயன்படுத்தியிருக்கேன். இந்த இத்து ஆம்பல் வந்து சேதா மாறும், சேதாம்பல். இம் எப்படி சார் இத்தா மாறுது? அப்படின்னா அது ஒரு சிறப்பு விதியா தான் பயன்படுத்துறாங்க. எல்லாத்துக்குமே சிறப்பு விதி. நாம நினைச்சிட்டு இருக்கோம் விதியை வச்சுதான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. இல்ல, பிரித்தெழுது சேர்த்தெழுது வச்சுதான் விதி. இந்த காலகட்டத்தில் தொல்காப்பியர் என்மனார் புலவர் அப்படின்னு பயன்படுத்துறாரு. கேள்விப்பட்டீங்களா? தொல்காப்பியத்துல சிறப்பே தானே என்மனார் புலவர் என்றார் அப்படின்னு சொல்லி என்றார் என்மனார்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு என்ன? என் முன்னோர்கள் பயன்படுத்தினது அப்படின்னு தான் தொல்காப்பியரே சொல்றாரு. அப்ப தொல்காப்பியர் புணர்ச்சி விதியை உருவாக்கல, கிரியேட் புணர்ச்சி விதியா என்ன செய்யல, உருவாக்கல. அந்த விதியை ரூல்ஸை பயன்படுத்தி இலக்கியங்கள் எழுதப்படல. இலக்கியங்கள் எழுதப்பட்டதை வச்சு ரூல்ஸை கிரியேட் பண்றாங்க. அப்படிதான் தொல்காப்பியர் பண்ணாரு. இப்ப தொல்காப்பியர் புணர்ச்சி விதியை நியூவா கிரியேட் பண்றாரு. ஆல்ரெடி இருக்கல, அவங்க முன்னாடி பயன்படுத்தி இருக்காங்க, அதை அப்படியே விதியை ஆக்குறாரு. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா ரூல்ஸ் கிரியேட்டிங். அப்ப வேர்டுக்கு தான் ரூல்ஸ் கிரியேட் பண்றாங்க தவிர ரூல்ஸ் கிரியேட்டை வச்சு வேர்டு டிஃபைன் பண்ணல. புரிஞ்சுக்கணும் நீங்க, ரைட்டா? ஸோ அதனால சிறப்பு விதி மகரத்துக்கு தகரம் அப்படிங்கிறது சிறப்பு விதியா கொடுத்துட்டாங்க, சேதாமல்னு மாத்திக்கிட்டாங்க. ரைட், ஓகே. 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏ. அது 13வது கொஸ்டின். புணர்ச்சி விதி வகைகளில் சேர்த்து எழுதுவதில் பொருந்தாததை காண. சேர்த்து எழுதுறதுல பொருந்தாதுன்னு கேட்கறாங்க. மரம் கூட்டல் அடி மரவடி, நிலைமொழியின் கடைசி எழுத்து என்ன இருக்கு? மகரமை இருக்கு. அதனால கெட்டு புணர்தல், மகரமை கெட்டு புணர்தல் மர கூட்டல் அடின்னு மாறும். அப்புறமா மர கூட்டல் அடிங்கிறது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் உயிரெழுத்தா இருந்து வறுமொழியின் முதலெழுத்தும் உயிரெழுத்தா இருக்கிறதால இது என்ன செய்யும்? ஒரு உடம்புடைமை தோன்றும். மரம் அப்படிங்கிறது, அதாவது மரம் கூட்டல் அடின்னு இருக்கா. இப்ப என்ன ஆகும்? நிலைமொழியில எப்போதுமே மகரமை வந்துச்சுன்னா அந்த மகரமை கெட்டுதான் போகும். அப்ப என்ன வந்துடும்? மர கூட்டல் அடின்னு வந்துருமா? ரைட்.
இப்போ நிலைமொழியின் கடைசி எழுத்தும் ஆல தான் முடியுது, வறுமொழியின் முதல் எழுத்தும் ஆல தான் முடியுது. அப்ப இது ரெண்டுமே உடம்படுமை புணர்ச்சி. உடம்படுமை புணர்ச்சியின்படி ஈ ஈ ஐ வந்தா மட்டும்தான் எகரமை, மற்றபடி எந்த மை? வகரமை. அப்ப இவ்வுங்கிற வகரமை தோன்றும். அப்ப என்ன ஆயிரும்? மரவடின்னு மாறிடும். இது கரெக்ட் தானே? கரெக்ட். அடுத்து வட்டம் கூட்டல் கல், அதே மாதிரிதான் இம்மு போயிடும், வட்ட கூட்டல் கல்லுன்னு நிற்கும். ஸோ வட்ட அப்படிங்கிறது நிலைமொழியில ஈற்றெழுத்து உயிரெழுத்தா இருந்து வறுமொழி முதலெழுத்துல க ச த ப இருந்துச்சுன்னா அந்த மெய்யெழுத்து மிகுந்து புணரும். அப்ப வட்டக்கல்னு மாறிடுச்சு. இதுவும் கரெக்ட் தான். அடுத்து நிலம் கூட்டல் கடந்தான் மகரமை பயிற்சி, மீதி இருக்கிறது நில. உயிரெழுத்து நிக்கி க நிக்கி, அப்ப இந்த இடத்துல இம்மு இங்கா மாறும். இங்க இன எழுத்து தோன்றும், நிலங்கடந்தான் மாறும். வட்டக்கல்லுக்கும் நிலங்கடந்தானுக்கும் என்ன சார், அங்க ஏன் இக்கு போடுறீங்க, இங்க ஏன் இங்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வட்டக்கல் அப்படிங்கிறது வந்து பண்பு தொகை புணர்ச்சி. இங்க நிலம் கடந்தான்ங்கிறது வேற்றுமை தொகை புணர்ச்சி. இங்க பண்பு தொகை, இங்க வேற்றுமை தொகை. அப்படின்னு என்ன சார், வேற்றுமை புணர்ச்சியா இருந்தா வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் தோன்றும். அல்வழி புணர்ச்சியா இருந்தா வல்லினத்திற்கு அதனுடைய வல்லினமே மிகுந்து ஒழிக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. கரணம் கூட்டல் ஏர் அப்படிங்கிறது கரணத்தேர்னு கொடுத்துருக்காங்க. கரணத்தேர்னு கொடுக்கக்கூடாது, கரணம் கூட்டல் அத்து கூட்டல் ஏர்னு வரும். கரணம் கூட்டல் அத்து கூட்டல் ஏர். அத்து என்பது சாரியை, அது வந்து உழச்சர் கரணத்தேர் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல இம் போயிட்டு மீதி இருக்கிறதுல அத்துங்கிற சாரியை வந்து ஜாயிண்ட் ஆகுது. மற்றதுல அப்படி நடக்கல. அப்ப இது வந்து ஒரு விதிகள்ல இந்த மகரமை புணர்ச்சி விதியில வராது. என்ன இது வராது? மகரமை புணர்ச்சியில வராது. ஏன் சார் மகரமை புணர்ச்சி விதினா அத்துச்சாரியை சிறப்பு. உதாரணத்துக்கு மரம் கூட்டல் ஐ, இரண்டாம் வேற்றுமை உருவு சேருது. இப்ப இதுல என்ன போடுவீங்க? மரமைன்னு போடுவீங்களா, மரத்தைன்னு போடுவீங்களா? மரத்தை தானே போடுவீங்க. ஏன் மரத்தை போடுறீங்க? ஊழல அத்துச்சாரி வந்து ஜாயிண்ட் ஆகும். அது மாதிரிதான் கரணம் கூட்டல் ஏர் கரணத்தேர்னா அத்துச்சாரி வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இது பண்பு மகர மெய் புணர்ச்சியில இது பொருந்தாது. இப்போ டி அப்படிங்கிறது மகர மெய் புணர்ச்சியில பொருந்தாத ஒன்று. ரைட். 14வது கொஸ்டின் வாங்க. இளமை கூட்டல் கனி என்பது இளங்கனி என சேரும். சொன்ன மாதிரி இளமை கூட்டல் கனி அப்படின்னா இளங்கனி. இப்போ மை விகுதி கெட்டு போகுது, மீதி இள கூட்டல் கனின்னு இருக்கு. இந்த இடத்துல இளமையான கனி பண்பு பெயர் புணர்ச்சி தான் வருதோ. அப்படி வரும்போது பண்பு தொகை வந்தா மெல்லினம் மிகுந்தொலிக்கா. ஸோ மேல சொன்ன விதிப்படி வராதுன்னா வேற்றுமை அல்வழி புணர்ச்சினா வல்லினம் மிகும், வேற்றுமை புணர்ச்சினா மெல்லினம் மிகும் சொன்னோம். ரைட். அப்ப இந்த விதி இதுல பொருந்தாதுன்னா இளமை கூட்டல் கனி இளங்கனி. இளமை கூட்டல் கனி, இளம் கூட்டல் கனி. ரைட். ஓகே. ஓகே சரி. அப்ப இந்த அந்த நான் சொன்ன விஷயம் அதுல பொருந்தாதுன்னா, ஏன்னா இளமை கனி அப்படின்னா இளமையான கனினா பண்பு தொகை தான் வருது. பண்பு தொகைனா அல்வழி புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சியில வல்லினம் மிகும்னு சொன்னேன், ஆனா இந்த இடத்துல மெல்லினம் மிகுந்திருக்கு. அது கரெக்டு தானே? இளமை கூட்டல் கனி இளங்கனி தான், கரெக்டு தான். இதுக்கு என்ன சிறப்பு விதிங்கிறத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஈறுபோது என்னும் விதிப்படி மை விதி கெட்டு முன்னின்றமை தெரிதல் என்ற விதிப்படி இம் என்பது இங்காக மாறிவிட்டது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்றாங்களா? ரைட் ரைட் ரைட். இளமை கூட்டல் கனி அப்படிங்கிறதுல மை விகுதி கெட்டு இள கூட்டல் கனின்னு வரணும். ஆனா இதுல ஈறுபோதல் விதிப்படி இளம் கூட்டல் கனின்னு மாறும். ஓகே புரியுது. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு போகல, அதுல உள்ள ஐ மட்டும் கெட்டு போகுதோ. ரைட். ஓகே. ரைட். இந்த விதி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இளமை கூட்டல் கனிங்கிறதுல
பண்பு பெயர் புணர்ச்சியின்படி ஈறு போதல்னு படிச்சிருக்கோமா, அந்த ஈறு போதல்ல இந்த வார்த்தைகள்ல மட்டும், அதாவது இளமை, பசுமை, இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள்ல மட்டும் ஐங்கிற அந்த உயிரெழுத்து மட்டும் கெட்டு போகுது. அப்ப என்ன ஆகுது, மீதியா இளம் கூட்டல் கனின்னு நிற்கும். இப்போ இந்த மகரம் நிக்கிறதால முன் நின்ற மெய் திரிதல்ங்கிற விதிப்படி இந்த இம்மு இங்காக மாறும், மாறி இளங்கனின்னு மாறுது. அந்த தான் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டும் சரியா தான் இருக்கு. கூற்று காரணம் இரண்டும் சரிதான். இதற்கான விளக்க காணொலி வேணா அடுத்த காணொலியில நான் கண்டிப்பா சொல்றேன். அடுத்த காணொலியில கண்டிப்பாக சொல்றேன். நான் இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. இது இளமை, பசுமை இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா எந்த மாதிரியான சிறப்பு விதி கண்டிப்பா இருக்கும், நம்ம அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த விதியை கரெக்டா சொல்றேன். ரைட்டா? ஸோ 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான், குறிச்சுக்கோங்க. 15வது கொஸ்டின் வாங்க. நேலாமும் டேனாவும் நேலாமும் டேனாவும் ஆகும் டேனாக்கள் ஆயும் காலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன்படி இதுல பொருந்தாத சொல் எதுன்னு கேட்கிறாங்க. அதாவது ஒண்ணும் இல்லை, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்துல நகர மெய்யெழுத்து வந்து அது வறுமொழியின் முதலெழுத்தோடு தகரத்தோடோ நகரத்தோடோ புணரும்போது அங்க ஏற்படக்கூடிய மாற்றம். உதாரணத்துக்கு திண்மை கூட்டல் திரள், அதாவது தின் கூட்டல் திரள்னு மாறுமா, மை விகுதி போய் தின் கூட்டல் திரள்னு மாறுமா. இந்த இடத்துல நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்துல நகரமை வந்திருக்கா, நகரமை வந்திருக்கா. இந்த நகரமை வறுமொழியின் முதலெழுத்துல தகரத்துக்கூடியோ நகரத்துக்கூடியோ ஏதோ ஒண்ணு கூட சேருதுன்னா அப்ப என்ன ஆகும்னா இந்த இன் அப்படியே இருக்கும், இந்த தகரத்தை டகரமா மாத்தி அப்படியே பார்த்தோம்ல, அதான் திண்டிரல். இந்த விதி இதுக்கு போகும். அடுத்தது கண் இரண்டு, இந்த கண் கூட்டல் இரண்டுன்னு புரியும். இப்ப இந்த விதி இதுக்கு பொருந்தாது. ஏன்னா இங்க வறுமொழி முதலெழுத்து ஈ வந்திருக்கு, ஆனா வறுமொழி முதலெழுத்துல தேவோ நேவோ வரும், அதாவது தப்பா வந்திருக்கு. அப்ப இது தன்முற்று இரட்டல், அதாவது தனிக்குறில் முன் உயிர்வரின் ஒற்று ரட்டும்னு விதி இருக்கா. அப்ப கண் இரண்டு, ரெண்டு இன் வந்துருமா, வந்து இரண்டு சேர்ந்துருமா. அப்போ இந்த விதி இதுக்கு பொருந்தாது. அப்ப ஆன்சர் இதுதான், இதுதான். சரி, மத்தது பார்ப்போமே. தென் திரையா, தென்மை கூட்டல் திரைன்னு வரும், தென் கூட்டல் திரைன்னு போட்டுக்கிறேன். இப்ப அப்புறம் சொன்ன அதே விஷயம்தான், இன்னும் இருக்கு தீ இருக்கு, டீயா மாறும். தன் தளிர் பதம், தன்மை கூட்டல் தளிர் படிச்சமாப்ல, அதே தான். அப்ப கான்செப்ட் படி மத்தெல்லாம் கரெக்ட், கண் இரண்டு மட்டும் வராது. 15க்கு பி ஆன்சர். ரைட். அடுத்து 16. தவறாக சேர்க்கப்பட்ட சேர்த்து எழுதுக. இது தவறாக சேர்க்கப்பட்டிருக்கு. கூட்டல் வழி அவ்வழி, இது கரெக்ட் தான். கரி கூட்டல் கோடு கரிக்கோடு இக்கு வந்திருக்கு, இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது பெருக்கு கூட்டல் எடுத்து பெருக்கெடுத்து கு ஏ கே நெடினா மாதிரி இருக்கு, ஆனா இங்க புரிதல் தானே இருக்கு, கே முத்தக்கும்பு தான் வரணும், இதுதான் தவறாக இருக்கு. எண்கு கூட்டல் அப்படியே பார்த்துட்டோம். அப்ப ஆன்சர் என்ன, சி. ரொம்ப எளிமையாக எடுத்துக்கலாம். அடுத்தது 17வது கொஸ்டின். எண்ணு பெயர் புணர்ச்சியில் சேர்த்து எழுதுவதில் தவறானது எது? எண்ணு பெயர் புணர்ச்சிங்க நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இன்னொரு ஓர் கூட்டல் இரவு ஓர் இரவு, ஓர் கூட்டல் இரவு, ஓர் இரவு அப்படின்னு மாறி கரெக்ட் தான் சார். எப்படி சார் இங்க தனிக்குறில் வரல, தன் நெடில் தான் வந்திருக்கு, ஓ நெடில் தானே. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, ஓர் இரவு மாறி, இது கரெக்ட் தான். சப்போஸ் ஒரு கூட்டல் இரவுன்னு இருக்கு, ஒரு கூட்டல் இரவுன்னு வராது, ஒன்று கூட்டல் இரவுன்னு இருக்கு. அப்படின்னாலும் இது என்னவா மாறும், ஓர் இரவுன்னு தான் மாறும். ஒன்று கூட்டல் இரவுன்னு இருந்தாலும் ஓர் இரவன் தான் மாறும். ஏன்னா இந்த ஒன்று இரண்டு இரண்டுக்கும் தனி விதி. இன்னும் பேர்ல ஒன்று இரண்டு இரண்டுக்கு என்ன விதினா, இது வந்து வறுமொழியில உயிரெழுத்து வந்தா, இது நிலைமொழியா வந்து வறுமொழி முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கணும், உயிரெழுத்தா இருந்தா இதுல உள்ள ரூ இன் இது ரெண்டும் போயிடும். இந்த ஓ குறில் ஓ நெடிலா மாறும், இரு வந்து சேர்ந்துவிடும். அதே மாதிரி இதுலயும் அப்படிதான், இன் டூ போயிடும், ஈ வந்து ஈ மாறும், இந்த ரா வந்து இர்ரா மாறும். ஒரு ஒன்று இரண்டுங்கிறது ஓர் ஏறு மாறும். உதாரணத்துக்கு ஒன்று கூட்டல் ஆண்டு ஓராண்டு, இரண்டு கூட்டல் ஆண்டு ஈராண்டு மாறும். இந்த இடத்துல ஒன்று இரண்டுக்கு மட்டும் சிறப்பு. இரண்டு கூட்டல் வெளி இரண்டு வெளின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டு அப்படிங்கிறது நிலைமொழியா நிக்கி, வறுமொழியில
வி அதாவது இடைநிலத்து வந்திருக்கு. உயிரெழுத்து வந்தா ஈர்னு மாறிடும். அப்ப மத்த எழுத்து வந்தா சார், மத்த எழுத்துக்கள் வந்தால் 2 என்பது இருன்னு மாறும், 1 என்பது ஒருன்னு மாறும், 1 என்பது ஒருன்னு மாறும், 2 என்பது இருன்னு மாறும். அப்ப 2 விழிகள் வராது, இரு வெளியும் வரும். 2 வெளியும் வரும், இரு வெளியும் வரும். இது தவறு, ராங்கா. 4 இந்த 4 பொறுத்தளவுல நிலைமொழியில இருந்து வரமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த கூ போயிடும், இந்த இன்னு இல்லாம மாறும். இன்னு இல்லாம 4 கூட்டல் 1000 4000. அதே மற்ற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வல்லினமா இருந்தா, அதாவது வல்லினமா இருந்தா இந்த இன்னு இச்சா மாறும். இன்னு என்னவா மாறும்? இச்சா மாறும். மெல்லின எழுத்தா இருந்தா இன்னும் மாறாது, இயல்பாக இருக்கும். பாருங்க, 4 கூட்டல் கரணம், வல்லின எழுத்து வந்திருக்கா, அப்ப இன்னும் என்னவா மாறி இருக்கு? இருற மாறி இருக்கா, நாற்கரணம். அதே மாதிரி இங்க பாருங்க, மறை மெல்லின வந்திருக்கா, அப்ப இன்னும் அப்படியே வந்திருக்கா, நான் மறை. பூ மட்டும் கெட்டு போயிடும். சோ இது 4ங்கிற புணர்ச்சி விதி. இப்போ எண்ணு பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறதுல 1 2க்கு ஒரு விதி, 3 6 7க்கு ஒரு விதி, 4க்கு ஒரு விதி, 5க்கு ஒரு விதின்னு இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி விதிகளை எண்ணு பெயர் புணர்ச்சி விதிகள்னு போடுங்க கூகுள்ல, வெப்சைட்ல தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில வரும். அந்த எண்ணு பெயர் புணர்ச்சிகள் எடுத்து நல்லா தரவா பாருங்க. ரைட், இது 17வது கொஸ்டின். அடுத்து 18வது கொஸ்டின் வாங்க. ஒரு பொறுத்துகை, ரொம்ப எளிமையான பொறுத்துகை தான், ஆனாலும் இதுல நன்மை கூட்டல் கரிகள் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்ப்போமா? இதுல எப்படி மாறுது? இப்ப சொன்ன அதே தான் விதி. என்ன விதி? ஈறுபதல் விதி. நன் கூட்டல் கரிகள் மாறுது. இன்னும் என்னவா மாறுது? இச்சாக மாறி நற்கரிகள் முன்னின்ற மெய்த்தெரிதல். கரெக்டா வந்துருச்சு. ரைட், அடுத்தது இனிமை கூட்டல் அமுது. இனிமை கூட்டல் அமுது ஈறுபதல் விதிப்படி இனி கூட்டல் அமுதுன்னு வரும். இப்ப என்ன ஆகும்னா இணையவும்னு ஒரு விதி இருக்கு. என்ன விதி? இணையவும். அந்த இணையவும் விதிப்படி இதுல உள்ள ஈ கெட்டு போயிடும். இனி ஈல உள்ள ஈ கெட்டு போயிடும். அப்ப இன். இப்ப தனிக்குறள் முன் ஒற்று ரெட்டிக்குமா? அந்த விதிப்படி இன் இன். இப்போ அமுது கூட சேரும்போது இன் அமுதுன்னு மாறும். சிம்பிளா சொல்லித்தரேன். அடுத்து வால் கூட்டல் அரா. இது ரொம்ப ஈஸி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே வாழறான்னு மாறும். இது சிம்பிள். அடுத்து அகம் கூட்டல் கை. இது சிறப்பு விதி. அந்த விதியை படிச்சு வச்சுக்கோங்க. 222 விதி, ஃபேன்சி விதி, நன்னூல் விதி 222. அகம் கூட்டல் கை அல்லது அகம் கூட்டல் செவி. நிலைமொழியில அகம்ங்கிற சொல் வந்து வறுமொழியில கை செவிங்கிற சொற்கள் வந்தால் அது புணரும் பொழுது அங்கை அப்படின்னும், செவின்னு வந்தா அஞ்செவி அப்படின்னும் புணரும். இது ஒரு சிறப்பு விதி. அப்ப அகம் கூட்டல் கை அங்கை. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா சிம்பிள், 3 4 2 1. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கா? அதான் ஆன்சர் ஈஸியா எடுத்துடலாம், ஆனா அதுக்கான விதிகளை சிறப்பை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 19வது வெண்மை கூட்டல் எயிறு வெள்ளை எரிது. அப்படியே பார்த்துட்டோம், கரெக்டு தான். மை மீதி கெட்டு போகுது. இன்னும் வந்து லகரமா தெரியுது, நகரம் லகரமாக தெரியுது. காரணம் கரெக்டு தான், சரியான விளக்கம் தான். கரெக்ட். ரைட், அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின், 20வது கொஸ்டின். ஏனை உயிர் வழி வப்பும். இது வந்து நம்ம எந்த விதி? உடம்படுமை புணர்ச்சி. மற்ற உயிரிழத்துக்கள் வந்தால் வகரமை வரும் அப்படிங்கிற விதிக்கு பொருந்தக்கூடியது, சரியானது கேட்கிறாங்க. ஆப்பிட்டல் ஊர் அவ்வூருங்கிறது நிலைமொழியில உயிரெழுத்து, மறுமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்து. அப்ப இந்த இடத்துல இவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, இது வந்து ஏனை உயிர் வழி வப்புங்கிற விதி கிடையாது. ஏன்னா இது அப்படிங்கிறது சுட்டெழுத்து. சுட்டெழுத்து எங்க வந்தாலும் அந்த சுட்டெழுத்துக்கு இனமான எந்த எழுத்துக்கள் வந்தாலும் அந்த எழுத்துக்களோட என்ன செய்யும்? உணர்ந்து சரி. கூட்டல் ஊர் அவ்வூர் கரெக்ட் தானே. ஏ கூட்டல் இடம் எவ்விடம். ஏ கூட்டல் மருந்து எம்மருந்து. அவ்வூர் கரெக்ட், எவ்விடம் கரெக்ட். இப்ப என்ன கொஸ்டின்னா, இதுல எப்படி கேட்டுக்கிறோம்னா, சேர்த்து என்ன விதிப்படி சேர்த்து எழுதுவதில் தவறானதை காண்க. தவறானதை காண்க இல்லையா? ஏன்னா அவ்வூர், எவ்விடம், திருவமுது 3மே பொருந்தும். எம்மருங்கு மட்டும் பொருந்தாது. ரைட்டா? மற்றது எல்லாமே பொருந்துதானே. உடம்படுமை புணர்ச்சி பொருந்தும்.
திரு கூட்டல் அமுது, திருவமுது பொருந்தும் இல்லையா? ரைட். அப்ப இது எல்லாமே பொருந்தும், இது மட்டும் பொருந்தாது. அப்போ இந்த விதிப்படி பொருந்தாத எதுன்னு கேட்கணும். ஓகே, இப்போ 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்? சி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கு. ரைட், ஓகே. ஸோ 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 20மே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை சிறப்பான கேள்விகளாக இருந்துச்சு. இந்த கேள்விகள் உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல தொடர்ந்து அடுத்ததாக 11ஆம் வகுப்பு பழைய புத்தகம், 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தினுடைய சிறப்பு விதிகள், அதாவது இந்த பிரித்தெழுது சேர்த்து தான் பார்க்க போறீங்க. ஸோ தொடர்ந்து படிங்க. தொய்வில்லாத படிப்பே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.